ஜப்பானின் பிறப்பு பகுதி 1. ஜப்பான் எப்படி உருவானது? கோடிக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி போவோம். சுமார் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இன்று ஜப்பான் என்று அழைக்கப்படும் நிலப்பகுதி ஆசிய கண்டத்துடன் இணைந்திருந்தது. அந்த காலத்தில் டைனோசர்கள் அந்த நிலத்தில் சுற்றித் திரிந்தன. பின்னர் சுமார் 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் டெக்டோனிக் பிளேட்ஸ் மோதத் தொடங்கின. பெசிபிக் தட்டு மற்றும் பிலிபிக் கடல் தட்டு ஆசியாவின் அடியில் நுழைந்ததால் சக்தி வாய்ந்த எரிமலை வெடிப்புகளும் நிலநடுக்கங்களும் ஏற்பட்டன. மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் இந்த இயற்கை மாற்றங்கள் அந்த நிலப்பகுதியை ஆசியாவிலிருந்து மெதுவாக பிரித்தன. இதன் விளைவாக ஜப்பான் தீவுகளும் ஜப்பான் கடலும் உருவாயின. தொடர்ந்து மலைகள் உயர்ந்தன, புதிய எரிமலைகள் தோன்றின. அவற்றில் மிகவும் புகழ்பெற்ற Mount Fuji. ஆனால் ஜப்பான் ஒரு தீவு நாடாக மாறுவதற்கு முன்பே 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன.